சொம்புலே பொங்கறா இப்ப இந்த சின்ன புடி தூங்குறா அம்மா எங்க உட்காந்துக்கிறாங்க உட்காந்து வைக்கிறா ஐயா ஈசபுரா தவுல ஈஸ்வரா ஐயா பர்மா கடவுளே நீ பர்மா கடவுளே பள்ளி வீங்கற கொண்டு டேய் பரம கடவுளே ஐயா நீ ஓம குச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பல்லா வந்து சொல்றா கம்மிட்டி ஏலம் போறான் பாரு டேய் அப்பா அப்படியே வெப்ப தாண்டவா அரவ மாலை பூண்டவா கல்லு ஓடிக்கும் போல உண்டே கொண்டே சங்கரா உன் பாதர வெந்தத்துக்கு உன் நந்தி கவலன் அனைவருக்கும் சாமி மங்களம் உண்டாட்டும் எழுந்திரும் மங்களம் உண்டாயிச்சே போயாரு தான் தள்ளி ஆண்டவா நந்தி கவலா நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கானம் ஆமா 96 தத்துவம் 11 புராணம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஆமா இது என்ன சபை இதுதான் மகாலட்சுமி விரதபை சபை மாதா பிதா குருவே வந்த சபை ஆமா இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் சிரம் தாத்தி கரம் கூப்பி 1 கோடி வணங்க அதுவும் தவிர கைலாயமே கோயிலாவிற்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கும்படியான வீட்டிற்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கன் படைத்த சிவபெருமான் என்றும் பரமக்கடவுள் என்றும் நன்கரை தெரிய வந்ததா நன்றாக புரிந்து மாற்ற விளக்கம் தெரிவிக்கின்றேன் சொல்லக்கூடிய யாவற்றமான பேர்களும் அரோகரா என்று ஏற்றி போற்றி நம்மளை தோத்திரம் செய்ய வேண்டும் அல்லவா அப்படியே தவிர எறும்பு கடை யானை முதல் படியளக்கக்கூடிய பரமசிவன் என்று நன்கரை தெரிய வந்தது நன்றாக புரிந்து அதுவும் தவிர தெரிவிக்கின்றேன்
இரவும் பகலும் இரவும் பகலும் நம்மை ஏற்றி போற்றி தோத்திரம் செய்யக்கூடிய அன்பர்களும் தொண்டர்களும் பக்தர்களும் யாவற்றமான பேர்களுக்கும் அரோகரா ஏற்றி போற்றி தோத்திரம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படியே சுவாமி. அதுவும் தவிர நந்திகாவலா ஒரு காலத்தில் உமையவள் தச்சனுடைய தவறுகளுக்கு தாட்சாயனாக பிறந்து அவளை நாம் திருமணம் செய்து சீர்வரிசை யோடு தட்சணாபுரத்தில் இருந்து நேற்றைய தினத்தில் கைலாயம் வந்தோம். ஆமாங்க, கைலாயம் வந்தடைந்தோம். ஆகினால் சில காலம் உமையவள் தாட்சாயணி தக்கருடைய தவ நிலையில் பிறந்ததால் தேவர்களுக்கும் யாவற்றமான பேர்களுக்கும் வரம் படியளக்க முடியவில்லை. அதனால் ஏனென்றால் நம்மோடு அன்னவள் இடபாகத்தில் அமர்ந்து காட்சி அளித்தாதான் வரமளிக்க முடியும். ஆகையினால் தினத்தில் வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பாளிக்க வேண்டும். நீண்ட நாள் ஆகிவிட்டது. கூட்டமாக கும்பலாக வருகின்றார்கள். அன்னவரை சரிபடித்து வரிசையாக ஒவ்வொருவராக அனுப்புவதற்காக என் முதல்வாயற்படி காக்கக்கூடிய நந்திகேஸ்வரன் நான் அழைத்ததாக சீக்கிரமாக சொல்லுவான். இப்படியாகத்தானே பரவலாகப்பட்டவர் முதல் வாய்ப்பை கூடிய நந்திகேசனை அழைக்க நந்திகேசவன் தருப்பார். அன்னவரால் கலை தொடரும்.